போட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ரிங்கை பார்க்கும்போது நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்க்கும்போது அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். ரீசனே பார்த்தீங்கன்னா கையில் வாட்ச் கட்டிருப்பாப்புல, அது தூக்கி போட்டால் அவங்க நடக்கும், ரிங் வச்சிருப்பாரு தூக்கி போட்டால் வெடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேஜெட்லையுமே யூனிக்கான சில ஃபீச்சர்ஸோட வர மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப்ல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்ச்லேயே நிறைய விஷயம் வந்துருச்சு. அதையும் தாண்டி போட்ல இருந்து ஸ்மார்ட் ரிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது டெக்னாலஜி எந்த அளவுக்கு கைக்குள்ள அடக்கி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. எக்கச்சக்கமான ஃபீச்சரோட ஃபர்ஸ்ட் ஜென்லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வீடியோவில் பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ரிங்கோட இமேஜ் கொடுத்துருக்காங்க, மேலே போட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ரிங் ஜென் 1 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மேலே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூசர் மேனுவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ரிங் கொடுத்துருக்காங்க. நான் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். கரெக்டான சைஸில் இருக்க ஃபீல் தான் இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதை சார்ஜ் போடுறதுக்கான குட்டியாக சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே டவர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச் பண்ணோன்னே எனக்கு திங்க் ஆனது, என்னப்பா நார்மல் ரிங்கை விட கண்டிப்பாக சைஸ் ரொம்ப பெருசாக இருக்க போகுது, ஏன்னா உள்ள சர்க்கியூட்லாம் வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் ரியலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓகேவான சைஸ்ல இருக்க ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. சைஸை பொறுத்த வரைக்கும் 7, 9, 11 3 சைஸ் இருக்கு. உங்களுக்கு எது சூட்டபிளான சைஸ்ன்றதை கரெக்டா செக் பண்ணி வாங்குனீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதோட மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் ஏரியா வந்து சிராமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிளாக் கலர்ல இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோ ஆகிற மாதிரியான ஃபினிஷ்ல தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் கூட தெரியுது. அண்ட் இன்னர் ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஒரு ரெட் கலர் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு போட் அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்திலே வந்து ஹார்ட் ரேட் சென்சார்லாம் வருது. ரிங் அப்படின்றனால மோஸ்ட்லி நம்ம விரல்ல தான் வியர் பண்ணிருப்போம். இதனால நம்ம அடிக்கடி தண்ணிக்குள்ள கையை விடுற மாதிரி இருக்கும். செவுத்துல எல்லாம் வந்து கையை இடிச்சுப்போம். இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் டேமேஜ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது லாங் டர்ம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம 5ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணிக்குள்ள போட்டுறீங்க இல்ல கையெல்லாம் வந்து மோதிரத்தை மாட்டிட்டே கழுவுறீங்க அப்படின்னாலும் கூட ரிங்குக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு தாட்டி ரிங்கை கழட்டி வச்சு யூஸ் பண்ணணுன்ற தேவையெல்லாம் பெருசா இல்ல. சோ வியர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்மல் மோதிரத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து திக்னஸா தான் இருக்கு. கையில நார்மலா நான் ஏற்கனவே வியர் பண்ணிட்டு இருந்த மோதிரத்தை கழட்டிட்டு இதை போடுறேன் அப்படின்னும் போது பெருசா எனக்கு வந்து கையில இருக்கிற மாதிரி வந்து தெரியல. பட் புதுசா இன்னொரு விரல்ல போடுறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படியே உறுத்தலா இருக்கிற ஃபீல் வந்து இருக்கு. அது போக போக பழகிருன்ற மாதிரி தான். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. இந்த ரிங்ல ஆன் பண்றதுக்கான ஆப்ஷன்லாம் செப்பரேட்டா கிடையாது. இவங்க கொடுத்துருக்கூடிய சார்ஜிங் பேடை மட்டும் பிளக் பண்ணிட்டு அது மேல வச்சிங்க அப்படின்னாலே ரிங் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். இதுல ப்ளூடூத்துமே வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டா உங்களோட போனோட பேர் பண்றதுக்காக. மொபைலுக்காக போட் ரிங் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த ரிங்கை வந்து பேர் பண்ணிடலாம். இந்த ரிங்ல இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் டச் கண்ட்ரோலோட கொடுத்துருக்கிறது தான். இதுல எக்கச்சக்கமான கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மியூசிக் கண்ட்ரோல். நார்மலா லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சாங் பாஸ் ஆகிறதும், அகைன் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பிளே ஆகும். ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கும், ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்குமே கேட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸையோ இல்லாட்டி ரீல்ஸையோ சேஞ்ச் பண்றதுக்கு ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணாலே போதும். அதுவே ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஸ்வைப் டவுன் பண்ணாலே உங்களால பார்த்துக்க முடியும். சப்போஸ் செல்ஃபி போட்டோ இல்ல குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கேமராவை தூரமா வச்சுட்டு கூட ரிங்லயே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போட்டோ எடுக்கிற மாதிரி பண்ண முடியும். சப்போஸ் நீங்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்றீங்க அப்படின்னாலும் கூட நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்றது கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. சப்போஸ் நீங்க ஏதாவது பிரசன்டேஷன் பண்றீங்க அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட ஸ்லைடருக்கு கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கண்ட்ரோல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா எந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கண்ட்ரோல்ஸை தாண்டி முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ட்ராக்கிங்க்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நிறைய மானிட்டரிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கா நம்ம ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கோம் அப்படின்னும் போது நைட்டு தூங்கும் போது வியர் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பா நைட்டு ஸ்லீப் ட்ராக்கிங் இருந்தாலும் கூட வியர் பண்ணிட்டு தூங்கினா டிஸ்டர்பன்ஸா இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். நம்ம கழட்டிடுவோம். ஒரு வாரம் தான் வந்து அதை பெருசா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ரிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்காது. எப்பயுமே நார்மலா வியர் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இதுல ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க வந்து வியர் பண்ணிட்டு தூங்குறீங்க அப்படின்னும் போது எவ்வளவு நேரம் நீங்க தூங்கிருக்கீங்க, அதுலயும் குறிப்பா டீப் ஸ்லீப் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, லைட்டா எவ்வளவு வேக்கப் இடையில எல்லாம் எப்பெல்லாம் எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கூட ரொம்பவே டீடைலா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து ஸ்லீப் ஸ்கோர்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் நல்லா தூங்கிருக்கீங்க அப்படின்லாம். இதை வச்சுட்டு அதிக நேரம் நைட் டைம்ல எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தூங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு டைம் தூங்குறீங்க அப்படின்றதெல்லாம் டீடைலா வந்து காமிச்சு கொடுத்துருது. ஹார்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நீங்க மெஷர்னு கொடுத்து கூட நீங்க எவ்வளவு ஹார்ட் ரேட் இருக்குன்றத லைவா செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பதிலாக எப்பயுமே செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ்லேயே போனீங்க அப்படின்னா 10
மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணும். இல்லை 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் குறிப்பாக நீங்கள் 10 மினிட்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் குயிக்காகவே ட்ரைன் ஆகும். அதுவே 30 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். இல்லை வேணுன்ற மட்டும் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நாள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதுலேயே SpO2 லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் மெஷர் பண்ணிக்கலாம். பாடி டெம்பரேச்சர், நம்ம பாடியோட அந்த ஸ்கின் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையுமே வந்து லைவாக நீங்கள் கண்டினியூவாக ட்ராக்கும் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேணுன்றப்ப ட்ராக் பண்ணோம் அப்படின்னாலுமே மெஷர் கொடுத்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் சொல்கிறது தான், மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஏதாவது டெஸ்டிங்காக யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக எந்த லெவலில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்னஸ் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக கையில் வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படின்றத வியூ பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரன்னிங் இல்லாட்டி வாக்கிங் போகிறீங்க இல்லை ரைடு போகிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். கீழே அதுக்கான ஸ்கோருமே வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 6 ஆக்சிஸ் மோஷன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக்கிங் இன்னும் நல்லா அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சார்ஜ் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இதுக்குன்னு ஒரு சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. அது மேலே மட்டும் இப்படி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மேக்னெட் அப்படி ரொட்டேட் ஆகி போய் அதில் உட்காந்துருது, ஆட்டோமேட்டிக்காக சார்ஜும் ஆயிருது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிராண்ட் சொல்றது 9 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் நான் லைவா டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 டேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் பேட்டரி லைஃப் 22 வரைக்குமே இருக்கு. ஸோ ஃபுல் டெஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தா இன்னும் 9 நாளைக்கு மேலே வீடியோ போட்டால் லேட் ஆயிருமே அப்படின்றனால தான் குயிக்காக அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி லைஃப் 9 டேஸ் அப்படின்றது சூப்பரியா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. பட் அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய டச் கண்ட்ரோல்ல இருந்து ட்ராக்கிங் எல்லா ஃபீச்சரும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ப்ரோ எல்லா ஃபீச்சர்ஸும் ஓகே, ஃபைனலா இதோட பிரைஸ் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த ரிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புது டெக்னாலஜி புதுசா கொண்டு வந்திருக்காங்க, எந்த அளவுக்கு இருக்கு, ஃபீச்சர்ஸ்லாம் ஓகேவா, என்ன வந்தா நல்லா இருக்கும் இன்னும் அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு மட்டும் இல்லை பார்க்குற மற்றவங்களுக்குமே. ஸோ இந்த ரிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் தூங்கும் போதெல்லாம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வியர் பண்ண மாட்டேன். பட் நான் ஸ்லீப் பண்ணுறதெல்லாம் ட்ராக் பண்ணணும். நான் அதிகமாக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன், வாக்கிங் ஜாக்கிங்லாம் போவேன், அதை ட்ராக் பண்ணணும். ஸ்மார்ட் வாட்சுக்கு பதிலாக இது ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்குது, சூப்பர் அப்படின்னு தோன்றவங்களுக்கும். அண்ட் மூணாவது ஹார்ட் ரேட் மானிட்டரிங்லாம் அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே சமயம் நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான ஆல்டர்னேட். குறிப்பாக நியூ டெக்னாலஜி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா அதர் பிராண்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணும்போது தான் எக்ஸாக்டா பிரைஸ் ஒர்த்தா இல்லையா, ரொம்ப ஹை பிரைஸான்றது ஒரு ஃபீல் ஆகும். பட் இப்போதைக்கு 9,000 ரூபாய் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பட் உங்களுக்கு இல்லை ப்ரோ டெக்னாலஜியில் புதுசாக வருது, எல்லா இடத்துலையும் இப்படி தானே இருக்கும், இல்லை ப்ரோ அதிகமாக இருக்கு அப்படின்னு உங்களோட ஃபீலிங்க அந்த கமெண்ட்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.